வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து விரைவில் வெளியாகும் ஒரு குட் நியூஸ். இது என்ன நியூஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இதில் பட்ஜெட்டில் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழக அரசின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதாகவும், தமிழகத்தின் கடன் முன் எப்போதை விடவும் அதிகரிக்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியிருந்தார். இப்படி இருக்கையில் தாவேகாவின் தேர்தல் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 6 இலவச சிலிண்டர்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை போன்றவை தாவேகாவின் தேர்தல் அறிவிப்பில் முக்கியமானதாகும். இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் எனில் குறைந்தது 1.5 லட்சம் கோடி முதல் 2.47 லட்சம் கோடி வரை தேவை. இந்த தொகை மிகப்பெரியது. எனவே அரசு இதை எப்படி சமாளிக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வெளியாகுமா என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். எனவே நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் துறை ரீதியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று இந்த ஆலோசனை தொடங்கியது. இன்று 2ஆம் நாளாக ஆலோசனை நடக்க இருக்கிறது. ஜூலை 22 வரை துறை ரீதியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பட்ஜெட் அறிக்கை தயாரிக்கப்படும். இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகை பட்ஜெட்டில் 1000லேருந்து 2500 மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.